ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த வீடியோவில் கன்னி லக்னத்துக்கு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ ராசிக்கான வீடியோ கிடையாது. கன்னி ராசினா உங்களுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ கன்னி லக்னத்துக்கு மட்டும்தான். உங்கள் லக்னம் எதுனே உங்களுக்கு தெரியலையா? உங்கள் ஜாதக நோட்டை எடுங்க. அதில் ல அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லைனா ஏஎஸ்சி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு வேறு போட்டிருக்கோம். அதுதான் உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் ரைசிங் சைன், அது அசெண்டன்ட்னு சொல்லுவாங்க. தெரியல அப்படின்னா வீட்டில் யார்கிட்டயாவது கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. கன்னி லக்னத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தப்பாக டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டுங்க. தப்பாக முடிவு எடுத்துருவீங்க. தேவையில்லாத வாங்கிறது, தேவையில்லாதவர்களோட நட்பு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியாமல் குழம்புறது, எந்த சைடு போகிறது அப்படின்னு ஒரு சண்டை நடக்குதுன்னா எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் தப்பான சைடு போயிடுறது. ஸோ இந்த மாதிரி தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டையும் வேலையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அது முடியாது. ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகும். வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் சமாளிக்க முடியும். வேலையும் வீட்டையும் கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியாது. இது ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, வேலையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை பலு அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் பார்ட்னரை நீங்கள் போய் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதே கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டில் அதிகமாக இருக்க முடியாது. வேலை பலு அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கே லேட் ஆகும். ஹஸ்பண்டோடையோ இல்லை ஒய்ஃபோடையோ இல்லை பசங்களோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது கம்மியாக இருக்கும். அந்த பேலன்ஸை நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணவே முடியாது. காலையில் ஆஃபீஸ் போனோமா, நைட்டு 6 மணிக்கு டான்னு வீட்டுக்கு வந்துடலாம், அந்த மாதிரி பண்ணவே முடியாது. பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா டான்னு 8 மணி 9 மணிக்கு கடையை மூடிட்டு வந்துடலாம் அப்படின்னு வரவே முடியாது. அப்போ தான் ஒரு 4-5 கஸ்டமர் வருவாங்க. கடையை மூடுறதுக்கு 10 மணி ஆகும், இல்லை 11 மணி கூட ஆகலாம். புதுசாக ஏதாவது டீல் பேசுகிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ பேலன்ஸ் அதை மறந்துடுங்க இந்த வருஷம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் உதாசீனப்படுத்தாதீங்க. இவன் தானே, நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட் ஏதாவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம வேலையை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு பண்ணாதீங்க. அவங்கள மதித்து கால் பண்ணி பேசி என்ன வேணும்னு கேட்டு அதை பண்ணுங்கள். இது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை உங்கள் அப்பா அம்மா பசங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டால் அவங்கள மதிங்க ஃபஸ்ட்டு. உங்கள் டைம் அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் பிஸியாக தான் இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை பண்ணுறது. ஒரு சின்ன ஜூஸாக இருக்கட்டும், வீட்டில் குழந்தைங்க எதை கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எப்போதுமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்காதீங்க. மொபைல் ஃபோனை எப்போவுமே பார்த்துட்ருக்காதீங்க. ஸோ இப்படிலாம் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே அப்படி தான் இருக்கும் இந்த வருஷம். உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே டல் அடிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது சிறப்பு. இல்லைனா சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு லக் அதிகரிச்சிடும். மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாது. என்னடா லக்கு நம்ம அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்துடாதீங்க. உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. அதிர்ஷ்டம் வருது அப்படின்றதுக்காக உழைக்காமல் இருந்துடாதீங்க. உழைச்சிங்க, எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா அதோட அதிர்ஷ்டமும் சேர்ந்து உங்களை வேறு லெவலில் கொண்டு நிறுத்திடும். இந்த வருஷ கடைசியில் உங்கள் மேலே நீங்களே இரிட்டேட் ஆவீங்க. என்னடா அது, நம்ம இப்படி இல்லவே இல்லையே, நம்ம ஏன் இதை பண்ணுறோம். ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருப்பீங்க, பாதியில் அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு வந்துடுவீங்க. வீட்டில் வேலை பண்ணிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஆஃபீஸ் கால் வரும், அதை போய் பார்ப்பீங்க. வீட்டில் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்ததை மறந்துடுவீங்க. ஸோ அங்கங்கே அப்படியே வேலையை பார்த்துட்டு அப்படியே விட்டு வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிடையாது. கன்னி லக்னக்காரங்க எடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த வருஷம் ஏன் இப்படி நடக்குது, நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் மேலே கோவம், இரிட்டேஷன் இதெல்லாம் படுவீங்க. உங்கள் மேலே நீங்கள் உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. வாரம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க. பேசாமல் விட்டுறாதீங்க. ஏதாவது சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி போய் பிரச்சனையை முடிச்சு வைங்க. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மோதல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் இறங்கி போகணும். ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க.
ஸோ நீங்கள் இறங்கி போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணால் உங்களுக்கு இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு இருக்கிற வேலை பிடிக்கல அப்படின்னாலும் அந்த வேலையை தக்க வச்சுக்கோங்க. எனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடாதீங்க. அப்புறம் காசு இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. எனக்கு அந்த வேலை பிடிக்கல, நான் பிடிச்ச வேலையை தான் பண்ணுவேன், நான் பிடிச்ச பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுலாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அப்படி வந்துட்டிங்கன்னா 2வது மாதமே காசுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறதுக்கு இந்த வருஷம் ஒரு சரியான வருஷம் இல்லை. சிம்ம லக்னத்துக்கு சொன்னேன், உங்களுக்கு வேலை பிடிக்கலையா, புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நீங்கள் வேறு வேலைக்கு ஜம்ப் ஆகுங்க அப்படின்னு. ஆனால் கன்னி லக்னத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையில் தான் நீங்கள் இருந்தாகணும். அப்படி தான் இருக்குது இந்த வருஷம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து பல மடங்கு லாபம் வரும். புதுசாக ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணணும், புது பிரான்ச்சஸ் நிறையா ஓப்பன் பண்ணணும், பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, தாராளமாக பண்ணலாம். எல்லாமே அதுவே நடக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். புது இன்வெஸ்டர்ஸ் அவங்களே வருவாங்க. பிஸ்னஸை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் ஊன்னு சொன்னால் மட்டும் போதும், பிஸ்னஸ் அதுவாக டெவலப் ஆகும். உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க இந்த வருஷம். முடிஞ்சளவு அதை தவிர்த்துருங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அன்பாக பேசி திருத்த முடியுமான்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட கோவப்படாதீங்க, இரிட்டேட் ஆகாதீங்க, கையெல்லாம் நீட்டிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப தப்பு. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி தான் அது உங்களை பாதிக்கும். ஸோ அவங்க எவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணாலும் பொறுத்துக்கோங்க, அமைதியாக போயிடுங்க. ஏன்னா அவங்களே சரியாயிடுவாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கும். 2023 மாதிரி இருக்காது. ஈஸியாலாம் பணம் வராது. நீங்கள் கடுமையாக உழைச்சாதான் அதுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஸோ கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாராகிடுங்க. நீங்கள் கன்னி லக்னக்காரங்களே கடுமையான உழைப்பாளிகள் தான். நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி சொன்னேன். கடுமையாக உழைக்க தயாராகிடுங்க. அந்த மாதிரி உங்கள் ஹெல்த்லேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வேலைன்னு ஓடி ஹெல்த்தை கோட்டை விட்டுறாதீங்க. ஹெல்த் செக்கப்லாம் கரெக்டாக பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மெடிசின்ஸ்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. வேலைன்னு சொல்லிவிட்டு நேரத்துக்கு சாப்பிடாமல் உடம்பை கெடுத்துக்காதீங்க. இதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு சுக்கிர தசை, சனி தசைலாம் போயிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அவங்க உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. குரு தசை அந்த மாதிரி ஆகாத தசைகள் போயிட்டு இருந்தால் நீங்கள் ஹெல்த்தில் இன்னும் கவனமாக இருக்கணும். சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்பீடாக ஓட்டாதீங்க. சிக்னல்லாம் பார்த்து வண்டி நிறுத்துங்க. ரெட்டு போட்டிருக்கான் அப்படின்னா நிறுத்திடுங்க. ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. எங்கேருந்து வருவானே தெரியாது, வண்டி இடிச்சிருவான். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்ம கவனமாக இருந்தாலே வந்து இடிச்சிடுறாங்க. ஸோ எல்லா பேப்பர்லாம் கரெக்டாக வச்சுட்டு வண்டியை பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. வீட்டில் திருட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. ஸோ அதனால் வெளியில் போகிறீங்கன்னா 1க்கு 4 தடவை வீட்டை பூட்டியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சாவி எல்லாத்தையும் பக்காவாக கையில் வச்சுக்கோங்க. சாவியை மிஸ் பண்ணுறது, அப்புறம் பூட்டை உடச்சி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவ்வளோதாங்க கன்னி லக்னத்துக்கு 2024. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.